கொரோனா கால ஊரடங்கின் போது முடங்கிப் போன சாதாரண மக்களின் தேவைகளை சமாளிக்க மத்திய அரசால் செய்யப்பட்ட உதவி திட்டங்கள் குறித்த ஒரு பார்வை. கொரோனா கால சவால்களை சமாளிக்கும் வகையில் 1.70 லட்சம் கோடி மதிப்பிலான பிரதமரின் ஏழைகள் நலன் நிதியுதவி திட்டம் கடந்த 6 மாதங்களாக அமல் செய்யப்பட்டு வருகின்றது. இந்த திட்டங்களின் கீழ் நாடு முழுவதும் 80 கோடிக்கும் அதிகமான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். இவ்வாறு சமீபத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இதனை அறிவித்தார். இதன் ஒரு பகுதியாக இலவச உணவு தானியங்கள் மற்றும் பெண்கள், ஏழை, முதியவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கான நிதியுதவி திட்டத்தை மத்திய அரசு அறிவித்தது. இந்த நிதியுதவி திட்டத்தை விரைவாக அமல்படுத்துவதை மத்திய, மாநில அரசுகள் கண்காணித்து வருகின்றன. பிரதமரின் ஏழைகள் நல நிதியுதவி திட்டத்தின் கீழ் 42 கோடி ஏழை மக்கள் ரூபாய் 68,820 கோடி நிதியுதவி பெற்றுள்ளனர். பிரதமரின் கிசான் திட்டத்தில் 8.94 கோடி பயனாளிகளுக்கு முதல் தவணை செலுத்த 17,891 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஜன்தன் கணக்கு வைத்திருக்கும் 20.65 கோடி பெண்களுக்கு முதல் தவணையாக ரூபாய் 10,325 கோடி செலுத்தப்பட்டுள்ளது. 20.63 கோடி பெண்களுக்கு இரண்டாவது தவணையாக ரூபாய் 10,315 கோடி செலுத்தப்பட்டது. ரூபாய் 20.62 கோடி பெண்களுக்கு மூன்றாவது தவணையாக 10,312 கோடி செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2.81 கோடி முதியவர்கள், விதவைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2 தவணைகளாக ரூபாய் 2,814.5 கோடி செலுத்தப்பட்டது. 1.82 கோடி கட்டுமான தொழிலாளர்கள் ரூபாய் 4,987.18 கோடி நிதியுதவி பெற்றனர். மேலும் பிரதமரின் ஏழைகள் நலன் உணவு திட்டத்தின் கீழ் கோடிக்கணக்கான பயனாளிகளுக்கு பல லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாதம் வரை வழங்கப்பட்டன. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு 2 மாதங்களுக்கு உணவு தானியங்கள் மற்றும் பருப்புகள் இலவசமாக வழங்க மத்திய அரசு அறிவித்தது. மேலும் கொரோனா நெருக்கடியை சமாளிக்க பிரதமரின் உஜ்வாலா திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு மொத்தம் 8.52 கோடி சிலிண்டர்கள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளன. இந்த சோதனையான காலகட்டத்தில் மத்திய அரசு வழிகாட்டியதன் பேரில் 36.05 லட்சம் பணியாளர்கள் PF கணக்கிலிருந்து சிரமமின்றி ரூபாய் 9,543 கோடி எடுத்துள்ளனர். இதில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு மாதம் 1 கிலோ கொண்டைக்கடலை வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 5 மாதங்களுக்கு, அதாவது வரும் நவம்பர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.